வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்காக கோர்ட்ல ப்ரொடியூசர் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸை இப்ப திடீர்னு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன? இது பயமா இல்ல ஜனநாயகன் படத்துக்கு பலமா? இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். ஜனநாயகன் படம் தலைவர் விஜய் அவர்களோட லாஸ்ட் படம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு லாஸ்ட் மூமெண்ட், லாஸ்ட் டான்ஸ், லாஸ்ட் சான்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இதை வேற லெவலா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரும், இதை வேற லெவலா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமா தான் இது இருந்துச்சு. இதுல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கான UA சர்டிபிகேட்டை வந்து சென்சார் போர்டு தான் கொடுப்பாங்க. இதை வந்து 5 பேர் வந்து செக் பண்ணிருக்காங்க. 5 பேர்ல இவன் ஒருத்தன் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அதுல ஒருத்தரால தான் இந்த படம் ரிலீஸ் ஆக முடியாததுக்கான ஒரு மெயினான ரீசனா இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துல வந்துட்டு ஆர்மி ரிலேட்டடான சீன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம மதம் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கு, அதனால இந்த படத்தை வந்து திரும்பவும் நம்ம வந்து ரீசெக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால ப்ரொடியூசர் வந்து ரொம்பவே காண்டாயிட்டாரு. இப்படியே போச்சுன்னா இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்ல வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. இதனால சென்சார் போர்டு வந்து ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஏன் உங்களால வந்து வெயிட் பண்ண முடியாதா, படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்துக்கான மேல்முறையீட வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்தடிச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தளபதி விஜய் அவர்களுக்கு இதுதான் மூவி ரிலேட்டடா வர்ற ஃபர்ஸ்ட் பிரச்சனையா அப்படின்னா அதுதான் இல்ல. இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தலைவா படத்திலேயே வந்து ஆரம்பிச்சிருச்சு 2013ல. உன் வார்த்தை பிழையால வாழ்க்கையே பிழையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த தலைவா படத்தோட டைட்டிலுக்கு கீழே இருந்த டைம் டு லீட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையால விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ ஆட்சியில இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க தான். இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே பெருசா பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்து விடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 10 நாள் கழிச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017ல மெர்சல் படம் வந்து இந்த GST இஷ்யூவை பத்தியும் பேசியிருந்தாங்க, இந்த இந்தியா டிஜிட்டல் அந்த முறையை பத்தியும் வந்து பேசியிருந்தாங்க. இதனால வந்துட்டு பிஜேபி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 2018ல வந்துட்டு சர்க்கார் படம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இலவச பொருள், இந்த மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கக்கூடாது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி எரிச்ச மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்க்கார் படத்துல ரொம்பவே பயங்கரமானதா இருந்துச்சு. இதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு தியேட்டருக்கு முன்னாடியே வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதனால அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. இதோட இது முடிஞ்சுச்சா அப்படின்னா அதுதான் இல்ல. அதுக்கப்புறமா லியோ படத்துல வந்துட்டு இந்த வன்முறை காட்சிகள் இருக்கு, கெட்ட வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு வந்து அந்த மாதிரியான காட்சிகளை வந்து நீக்கிட்டாங்க. அதனால 4 மணி ஷோவை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு IT ரைடு நடந்துச்சு. ஆனா அங்க ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. பஸ் மேல ஏறி நின்று விஜய் ஒரு செல்ஃபி எடுத்தாரு. விஜய் வந்து என்ன பண்ணாலுமே ட்ரெண்ட் ஆயிரும். அப்போ அந்த ஒரு செல்ஃபி வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. சரி, இப்போ ஜனநாயகன் மேட்டருக்கு வருவோம். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, கோர்ட்ல வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த கேஸை வந்து இப்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதனால இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு சென்சார் போர்டுக்கு தான் இந்த கேஸ் போக போகுது. அவங்க வந்து திரும்பவும் இந்த படத்தை ரீசெக் பண்ண போறாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்துட்டு இப்ப ப்ரொடியூசர் சைடுல இருக்கு. அவங்க 50 கட்டு பண்ணாலும் சரி இல்ல 100 கட்டு பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ப்ரொடியூசர் வந்து ஒத்துழைச்சு போகணும். அதுதான் இப்ப இருக்கு. இந்த படத்தை வந்து பிப்ரவரி 20லயோ இல்ல 27லயோ வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா மார்ச்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மார்ச்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டு தேர்தல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இது வந்து அரசியல் ரிலேட்டடான படம், அதனால இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு DMK சைடுல இருந்து ஏகப்பட்ட பிரஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்த படம் பிப்ரவரி 20ல ரிலீஸ் ஆகணும் இல்ல 27ல ரிலீஸ் ஆகணும். அப்படி இல்லனா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியால எல்லாராலையுமே பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு இல்ல. சோ நீங்க ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க, இந்த படத்தை என்ன மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.